இப்போ நாங்கள் இருட்டில் லைட் அடிச்சுட்டு எங்கே போயிட்டு இருக்கோம்னா சப்பாத்தி கொடுக்க இல்லை, போகிற வழியில் சப்பாத்தி கொடுத்துட்டு போயிடலாம்னு தான் வந்தோம். அப்பாவும் வாங்கிட்டு தம்பியை கொஞ்சிட்டு போயிட்டாரு. உடனே ஏன் அம்மாவும் அவங்க பங்குக்கு அவங்களும் கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு நேராக இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா சேரிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவினாசி பைபாஸில் தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த தடவை தம்பிக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்து இருக்கோம். எலும்புக்கூடு ஒன்று இருந்துச்சு, அது என்னமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். ஸோ நானும் சொல்லிட்டு இருந்தேன், நம்மளும் இப்படி தான் இருக்கும், ஸ்கின் வந்துட்டு நம்மளை கவர் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அப்புறம் ஃபர்ஸ்ட் பில் பே பண்ணிட்டு வர சொன்னாங்க. டோட்டலாக 2 எக்ஸ்ரேக்கு 260 தான் ஆச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே ரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. தென் பில் பே பண்ணுற இடத்துல ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி 40 rupees தான் ஆச்சு. டோட்டலாக 300 rupees தான் ஆச்சு. இதே வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் கண்டிப்பாக 1000 மேலே ஆகியிருக்கும். ஒரு வழியே கிருத்திகை உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க மட்டும் உள்ளே வந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் உள்ளே போயிருந்தேன். கண்டிப்பாக கண்ணானால் அவனை வச்சு சமாளிக்க முடியாது, ஏன்னா உள்ளே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு படுக்க வச்சு எக்ஸ்ரே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிற்க வச்சு எடுத்தாங்க. ஸோ 2 எக்ஸ்ரே எடுத்தாங்க மொத்தமாக. அகைன் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எக்ஸ்ரே வர வரைக்கும் நான் ரிப்போர்ட் வாங்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே தம்பியும் கண்ணாவும் வந்து விளையாட போயிட்டாங்க. தென் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு. ஸோ நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ இருந்தாலும் நான் என்னுடைய கணிப்பில் இது அதுவாக இருக்குமோ இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் தான் ஞாபகம் வந்தது, மணி 9 o'clock மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சமைக்க முடியாது, அம்மா கடையில் தான் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்துட்டோம். ஸோ எங்களுக்குமே இட்லி தோசைலாம் வாங்கிட்டு இருந்தோம். தம்பி வந்து நான் தான் சட்னி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நானும் வந்துட்டு காமெடியாக பேசிகிட்டு இருந்தேன், எப்பா சட்னி கட்டுப்பேன், இந்த சட்னி கட்டுங்க இந்த சட்னி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தம்பியுமே என்கிட்ட இந்த சட்னியானு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்தான். வாங்கிட்டு வந்ததில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சாப்பிட போயிட்டோம். ஸோ போகிற வழியே சிக்கன் ரைஸுமே வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.